ஃபோல்டபுள் சொல்லும்போது நம்மக்கிட்ட நிறைய பிராண்ட்ஸ் நமக்கு தெரியும். ஈவன் நேற்று கூட நம்ம ஓப்போலேருந்து ஃபைண்ட் N5 பற்றி வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் Huawei அவங்களோட புதுசாக Huawei Mate X3 அல்டிமேட் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது கம்ப்ளீட்டாக ஃபோல்டபுள். இந்த ஃபோல்டபுளில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, புதுசாக என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக ஃபோல்டபுள் நம்மலாம் பார்த்துருக்கோம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னா 2 ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த ஃபோல்டபுளை வந்து நீங்கள் 3 ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த ஃபோனை டபுள் ஃபோல்டு உங்களால் பண்ணிக்க முடியும். அதுதான் இதில் இருக்க பெரிய அட்வான்டேஜ். உங்களுக்கு இந்த ஃபோனில் 2 ஹிஞ்ச் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்க இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த டிசைன் பார்க்குறது கொஞ்சம் யூனிக்காக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஒரு பெரிய சைஸ் டேப்லெட் 10 இன்ச்சஸ் டேப்லெட்டை வந்து உங்களுக்கு அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஃபோல்டபுளாகவும் யூஸ் பண்ண முடியும். இல்லை ஒரு மினி டேப்லெட்டாக கூட உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்பிளே சைஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிங்கிள் ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 6.4 இன்ச்சஸில் இருக்கும். அதே கொஞ்சம் ஒரு டைம் மட்டும் ஓப்பன் பண்ணிங்கன்னா டியூவல் ஸ்க்ரீனாக 7.9 இன்ச்சஸ்லையும். சப்போஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஓப்பனில் வேணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் ஸ்க்ரீனில் உங்களுக்கு 10.2 இன்ச்சஸில் உங்களால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஓவராலாகவே உங்களுக்கு 10.2 இன்ச்சஸ்க்கான LTPO OLED டிஸ்பிளே இருக்குது. ஸோ இந்த OLED டிஸ்பிளே என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு 90 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணும். அதாவது 1 Hzலேருந்து 90 Hz வரைக்கும் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டுங்க இருக்குது. ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவர் டிஸ்பிளேவாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா Full HD +லையும், அதே இது நீங்கள் 2/3 யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.9 இன்ச்சஸில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு Quad HD+ டிஸ்பிளேவாக யூஸ் ஆகும். அது நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இங்கே Huaweiயோட ஓன் சிப்செட்டான Kirin 9010 அப்படிங்கிற ப்ராசஸர் ரன் ஆகுது. இது ஒரு 7 நானோமீட்டரில் பண்ண ப்ராசஸர். இது நல்ல ப்ராசஸர் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாது. Snapdragon 888 ஒரு Snapdragon 8 Gen 1 எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் இதில் உங்களுக்கு எதிர்பார்க்க முடியும். பெரிய லெவல் பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் இதில் எதிர்பார்க்காதீங்க. பெரிய லெவல் கேமிங் யாரும் ப்ளே பண்ண போகிறது இல்லை. ஸோ மீடியா கன்சம்ஷன்ஸ்க்கோ இல்லை நீங்கள் ரெகுலர் யூசேஜ்க்கோ இது சூட் ஆகும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 16 GB வரைக்கும் ரேம் ஆப்ஷன்ஸும் 1 TB வரைக்கும் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் Huaweiயில் கேமராஸ் ரொம்ப டாப் நாட்சாக இருக்கும். ஸோ இங்கே வந்து 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் f1.4 அப்பேச்சரில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. f1.4 அப்படிங்கும்போது லைட் நிறைய இதாக உள்ளால் கேப்சர் பண்ண முடியும். ஸோ பெட்டரான லோ லைட் அண்ட் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் உங்களால் கேப்சர் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. செகண்ட் சென்சார் பொறுத்த வரைக்கும் 12 மெகாபிக்சலுக்கான வைட் ஆங்கிள் ஷூட்டர். ஸோ இதுக்கு உங்களுக்கு f2.2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும். அண்ட் தேர்ட் சென்சார் வந்து 12 மெகாபிக்சலுக்கான பெரிஸ்கோபிக் லென்ஸ், அதாவது ஒரு டெலஃபோட்டோ லென்ஸ். 5.5x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும். அண்ட் டிஜிட்டல் ஜூம் உங்களுக்கு 50x வரைக்கும் பண்ணிக்க முடியும். அண்ட் இதோட அப்பேச்சர் பொறுத்திங்கன்னா f3.4. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா, இதுக்கு f2.2 அப்பேச்சர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இங்கே 5600 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 66 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜர் பொறுத்த வரைக்கும் Huaweiயோட ஓன் சார்ஜர் இருக்குது, சூப்பர் சார்ஜர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த மூலமாக நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 50 வாட்ஸ் மூலமாக நீங்கள் ஒயர்லெஸ் சார்ஜிங் பண்ண முடியும். அடிஷ்னலாக அந்த ஃபோனுக்கு IPX8 வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. இது வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது, ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட். ஸோ தண்ணி ஏதாவது உங்களுக்கு தெரிச்சுதுன்னா எந்த இஷ்யூவும் வராது. அண்ட் நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் 4G சப்போர்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. 5G பற்றி அவங்க பெருசாக எதுவும் அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணல வெப்சைட்டில். சப்போஸ் அப்படி தான் அப்டேட் ஆச்சு அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் இப்போதைக்கு யூரோப்பில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சைனாவில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஸோ யூரோப்பியன் ப்ரைஸ் பார்க்கும்போது 3500 யூரோஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,15,000 இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் உண்மையிலே இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபோனை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னங்க அப்படி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்குறதுக்கு கண்டிப்பாக நானாக தான் இந்த ரேட்டுக்கு இந்த ஃபோனை வாங்க மாட்டேன். சப்போஸ் உங்கள்கிட்ட நிறைய அமௌண்ட் இருக்குது, அது என்ன பண்ணணும்னு தெரியலன்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.